தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த ஒட்டக பூஜை அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல இன்றைக்கு எல்லா இடத்துலயும் சோஷியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, நம்ம முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க அந்த ஒட்டகம் 2 ஒட்டகத்த வரவழைச்சு பூஜை பண்ணாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு படி மேலேயே போய் பண்றாங்க சொல்றாங்க. என்னன்னா, அந்த 2 ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒட்டகத்துக்கு பூஜை செய்தார். அதுக்கு வந்து மாலையை வந்து போட்டு விட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து காணொளியில் இருக்கு. ஸோ, அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த ஒட்டகத்துக்கு பூஜை செய்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு 2020, 22 அந்த காலகட்டத்தில நினைக்கிறேன். இல்ல 17 அந்த காலகட்டங்கள்ல நான் பார்த்தது ஞாபகம். அ நம்ம பன்னீர்செல்வம் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குதிரை கால்ல போய் விழுந்தாரு. சரியா? இது மாதிரி வந்து ஒரு ஒரு அரசியல்வாதிகளும் அவர்களுடைய நம்பிக்கை அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். சில அரசியல்வாதிகள் இருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா, வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேரளாவுல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு வந்து யானையை வந்து அவங்க வந்து தானமாக குடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க. இதையெல்லாம் வந்து நம்ம கேலி பொருளாகவோ அல்லது பேசு பொருளாகவோ ஆக்க வேண்டுமான்னா, இத நீங்க வெளியில கொண்டு வந்து வைக்கிறதுனால நாங்க பேச வேண்டியதா போகுது. இல்லன்னா நம்ம பேச போறதில்ல. அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கைகள் எதன் அடிப்படையில் வருது அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதாவது கோவில்களுக்கு யானை கொடுப்பது அப்படின்றது வந்து வழக்கமா இருக்கக்கூடியது. கோவில்களுக்கு கோதானம் அப்படின்றதுல வந்து மாடுகளை கொடுப்பது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியது. ஆனால் இந்த ஒட்டகம் அப்படின்றதெல்லாம் வந்து புதுசா இருக்கே அப்படின்னு நினச்சீங்கன்னாக்கா, இதெல்லாம் வந்து வைதிக முறைப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுவும் முக்கியமா அதர்வண வேதத்தில பார்த்தீங்கன்னாக்க, அத்தி பூஜைன்னு பண்ணுவாங்க. இந்த ஆத்தி பூஜை என்னன்னா, அத்தி பூஜையில ஆத்தி பூஜைன்னு பண்ணுவாங்க. இந்த ஆத்தி பூஜைன்றது என்னன்னா, பன்றியை வைத்து செய்வார்கள். அது பிரச்சனை கிடையாது. துர்கா மேடத்துக்கு. ஏன்னா வீட்லயே ஒண்ணு வளர்த்துருக்காங்க. அதனால அத வச்சே பூஜை பண்ணலான்னு வச்சுக்கோங்க. பட் என்னன்னா, அது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, சில உறவுகளை துண்டிப்பதற்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கூட பண்ணுவாங்க. அப்போ இத வந்து பார்டரிங் ஆன் பிளாக் மேஜிக்ன்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. இப்படி இது போன்ற சடங்கு, சம்பிரதாயங்கள் தான். ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உதவாநிதி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பன்றியை கையில வைத்துக் கொண்டிருப்பார். அவர் ஒரு படம் கூட எடுத்தாப்புல. அந்த படத்தில கூட அவன் கையில வச்சிருந்தப்ப பண்ணி பண்ணி மேய்க்கிற மாரியே. அது ஒரு வேளைக்கு தான் அவன் லாயக்கு. இல்ல அதுக்கு கூட அவன் லாயக்கான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் ஓப்பனிங் சீன்ல அது வரும். அவன் பண்ணி மேய்க்கிற மாரி வரும். அது எதுக்கு அப்டின்னா, அந்த அந்த கிரக நிலைக்கு அ அந்த மிருகத்துடன் தொடர்பு அப்படின்றத அவன் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அது வைக்கப்படுவது தான். இவ்வளவு நம்பிக்கைகள் எங்கிருந்து வருது? எந்த குடும்பத்திலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, அன்றாடம் ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய நம்பிக்கைகளை குறை சொல்லிக் கொண்டும், தவறாக பேசிக்கொண்டும், வசைபாடிக்கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்தே வருது. இதை அவர்கள் காதும் காதும் வைத்தாற் போல செஞ்சா நம்ம யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. ஏன்னா, இப்ப கருணாநிதிக்கே இந்த வழக்கம் உண்டு. அவர் வீட்டுக்கு எதிர எண்டுல இருக்கக்கூடிய அந்த அந்த கோல்மால்புரத்தில வந்து கோபாலகிருஷ்ணனுடைய வேணுகோபாலசாமியுடைய கோவில் இருக்கும். அந்த கோவில அப்படி தாண்டி கார் போகும்பொழுது வேணும்னே துண்டு கீழ விழா மாரி கீழ விழுந்து கும்பிடுறதெல்லாம் கூட நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து அதிலயும் கூட கருணாநிதித்தனம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் இலைமறை காயாக இருக்கிற வரையில நம்ம எதுவும் கேள்வி கேட்க போறதில்ல. ஆனா இத பட்டவர்த்தனமா செய்து இதை வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது இதை வந்து வெளியில கொண்டு வந்து விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னும் பொழுது தான் ஒரு பக்கம் அவர்கள் திருப்பரங்குன்றம் போன்ற சம்பவங்கள்ல அட்பட்டமாக ஒரு மதத்தை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு மதத்தை துவேஷம் செய்வது அப்படின்றதில் இறங்கும் பொழுது, அதிலிருந்து வரக்கூடிய மக்கள் வெறுப்பு இருக்கு இல்லையா? அந்த வெறுப்பை சமாளிப்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியில சுற்றல் விடுவது. இத பாருங்க, அவங்க வீட்டு அம்மா அப்படி கோவிலுக்கெல்லாம் போறாங்க. அம்மன் கோவிலா போகுது அந்த அம்மா. ஒரே வேண்டுதலாவே பண்றாங்க அப்படின்ட்டு. அதாவது கோவிலுக்கு செல்பவர்கள், இந்த மாரி வேண்டுதலில் ஈடுபடுபவர்கள், இவர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். புருஷன்காரன் சரியில்லனாலும் அந்த அம்மா பாவம். ஏன்னா நெறைய இந்த இந்த படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல. 1980கள்லாம் அந்த படங்கள்லாம் வந்து அம்மன் படங்கள்லாம் வரும். இந்த அம்மன் படங்கள்லாம் சொல்லி வச்ச மாரி வரும். என்னன்னா, அந்த கே.ஆர். விஜயா, நளினி இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, புருஷன்காரன் பயங்கர மோசமான ஒரு ஆளா இருப்பான். வில்லனா இருப்பான். மனைவி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அம்மன் பக்தையா இருப்பாங்க. அப்ப அம்மன் பக்தியா இருக்கக்கூடிய அந்த மனைவி வந்து அந்த புருஷன்காரன திருத்துவாங்க. அப்போ அந்த திருத்தும் பொழுது, அவன் பண்ண தவறையெல்லாம் நம்ம மன்னிச்சுட்டு, அம்மன் மன்னிச்சுட்டாங்க. அதனால அவன் தவறையெல்லாம் மன்னிச்சுட்டு, அவனும் நல்லவனா மாறி, அந்த அந்த படத்தோடைய கிளைமாக்ஸ் சீன்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவன் திருந்தி
அம்மனுடைய பக்தனா அவனும் மாறிடுவான். இந்த மாதிரி நம்மளுடைய உளவியல் ரீதியாக கொண்டு வந்து நுழைப்பாங்க. அப்போ அவன் பண்ண கேப் மாதிரித்தனம், அவன் பண்ண கேவலமான வேலைகள்லாம் என்ன அப்படின்னா, அது வேறு டிபார்ட்மெண்ட். அம்மன் மன்னிச்சிட்டாங்க, நம்மளும் மன்னிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி. அதே தான் இங்கே இந்த உளவியல் ரீதியாக அதே ஃபார்முலாவை இங்கே நம்மக்கிட்ட காட்டுறது. என்னென்னா, இவங்க வீட்டுக்காரங்க, இவங்க மகன், இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஊரையே கொள்ளையடிப்பானுங்களாம். இல்லை, ஊரில் அத்தனை அட்டகாசத்துக்கும் அராஜகத்துக்கும் இவங்க தான் காரணமாக இருப்பாங்களாம். எத்தனையோ பெண்களுடைய கணவன்கள் இறந்து போவதற்கும் காரணமாக இருப்பாங்களாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இவனுங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பக்தி கர்மசுத்தையுடன் பக்தியோட அந்த அம்மா அப்படி கோவிலுக்கு போகிறத வந்து நம்ம எல்லாரும் பாராட்டணுமா? இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை எங்கேயாவது நியாயப்படுத்தி பார்க்க முடியுமா? உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எங்கேயாவது இப்படியான ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனத்தை பார்க்க முடியுமா என்றால் சத்தியமாக எங்கேயும் பார்க்க முடியாது. அதுவும் இந்த குடும்பத்திடம்தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஒட்டகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல வேண்டியது வருது. என்னென்னா, தமிழகம் என்கிற அழகிய கூடாரத்தில் நுழைந்த ஒட்டகம் தான் இந்த கேடுகட்ட திருட்டு கருணாநிதி குடும்பம். அதன் நினைவாகத்தான் நமக்கு இந்த ஒட்டக பூஜையை பண்ணி நமக்கு காமிக்கிறாங்களான்றது எனக்கு புரியல. ஆனால் இந்த பூஜைகள்னால என்ன பெருசாக வரப்போகுது? திருச்செந்தூரில் போய் சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்ட்டு, அதாவது என்னென்னா சத்ருக்கள்லாம் இல்லாமல் போயிடணுமா, எதிரிகளே இல்லாமல் செஞ்சிடணுமா. அது ஒரு காலத்தில் செஞ்சாங்க. யார் செஞ்சாங்க? மன்னர்கள் செய்தார்கள். எப்பொழுது செய்தார்கள்? அவர்கள் நீதி, நியாயம், தர்மம் இதற்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்த பொழுது அவர்கள் இந்த யாகத்தை செய்து என்னுடைய எதிரி, ஏன்னா எதிரியும் பார்த்திங்கன்னா நீதி, நியாயம், தர்மத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ அந்த மன்னனுக்கும் இந்த மன்னனுக்கும் பிரச்சனை. இப்போ பாண்டிய மன்னனுக்கும் சோழ மன்னனுக்கும் பிரச்சனை வருதுன்னா 2 பேருமே இது நியாயம், நேர்மை இவைகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பான். ஆனால் இவனுக்கு ஒரு அரசியல் இல்லை, அவனுக்கு ஒரு அரசியல் இல்லைன்னு வரும்பொழுது அது போர் என்று வரும். அதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம அவை பாட்டி எப்படி பாடல்கள்லாம் பாடினாங்க. இந்த மன்னர்களுக்கு இடையே ஒரு நட்புறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகலாம் வந்து கவிஞர்கள்லாம் எப்படி உழைத்தார்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த யாகங்கள்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடியுது. நீ பண்ணுறது கேப் மாதிரித்தனம், மொள்ள மாதிரித்தனம், கொள்ளையடிக்கிறது, ஊரை அடித்து பிடுங்கிறது, மற்றவனுடைய சொத்தை பிடிங்கிறது, மற்றவனுடைய நிலத்தை பிடிங்கிறது, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவனை கொலை பண்ணுறது, இப்படியெல்லாம் பாவங்களை செய்துவிட்டு பாவ மூட்டைகளை வந்து அப்படியே எந்த அளவுக்கு இந்த பக்கம் ஏற்றிக்கிறீங்களோ சொத்தை, அதே அளவுக்கு பாவ மூட்டைகள், இவ்வளவு பாவ மூட்டையும் ஏற்றிக்கிட்டு அப்படியே கெத்தாக அந்த கோவிலுக்கு வந்து, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோவில்லையே மக்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. இப்படி ஆயிரக்கணக்கில், இந்த ஆயிரக்கணக்கில் மக்கள்லாம் நின்றுட்டுருக்கும் பொழுது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல், கூச்ச நாச்சம்ன்றது ஒரு 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 பிட்டு கூட இல்லாமல் அப்படியே நடந்து போகிறது கெத்தா. நான் போய் உடனே தரிசிக்கிறேன் பாரு, நீ மணிக்கணக்கான இல்லை. என் வீட்டுக்காரன் சம்பாதிச்சு வச்சுருக்கான் 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி ஊரை கொள்ளையடிச்சு உலையில போட்டு திருடி சம்பாதிச்சு வச்சுருக்கான். அந்த பணத்தினால் நான் இங்கே வரேன், இந்த திமிருனால் நான் வரேன், அந்த திமிரு அந்த அதிகாரம் கொடுக்கின்ற அந்த மிதப்பினால் நான் இங்கே வரேன், நான் போவேன், என்னை யார் கேள்வி கேட்க முடியும், நீ எல்லாம் காத்துரு அப்படின்னு அந்த ஏக்க பார்வையோடு அந்த அந்த பெண்கள்லாம் பார்க்குறத நான் பார்ப்பேன். வா, அவங்க போகிறாங்க, பெரிய ஆளுங்க போகிறாங்கன்ட்டு கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருந்தால் இது மாதிரி செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒன்றுமில்லை, இப்போ நான் ஒரு சாமானியன்தான். பட் நானே இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டிக்கெட்டை கொடுத்து போகிறது, இல்லை யாருடைய ரெக்கமெண்டேஷன்லையாவது போகுது அப்படின்றத வந்து ஒரு காலத்தில் நான் வந்து வழக்கமாக வச்சுருந்தேன். ஒரு காலத்துக்கு அப்புறம் எனக்கு யோசிக்க ஆரம்பித்தேன், இத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க. ஒரு முறை திருவரங்கம் போகும்பொழுது எனக்கு தோணுச்சு, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து ஏதோ ஒருத்தருடைய ஒரு உயர் அதிகாரியுடைய ரெக்கமெண்டேஷனில் எனக்கு உள்ளே விட்டுட்டாங்க. அப்போது ஒரு மாதிரி ஒரு பெருமையாக அப்படியே போவோம்ல, நமக்கு பாரு நம்ம விவிஐபி அப்படின்ட்டு அப்படின்னு போகிறேன் உள்ள. அப்படின்னும் பொழுது தான் அந்த பக்தர்களை பார்க்குறேன். நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு. இப்படி போய் அந்த அருளை சம்பாதிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்களுக்கு ஒரு 10 அடி தள்ளி இருந்து அங்கிருந்து தரிசனம், நமக்கு ரெக்கமெண்டேஷன்றனால ஒரு 3 அடி அருகில் சென்று ஃபிசிக்கலி போகலாம். அதாவது அந்த அந்த மூர்த்தியை, அந்த கடவுளுடைய விக்கிரகத்தை தொடக்கூடிய இடத்துக்கு கூட நீ போயிடலாம். ஆனால் உண்மையிலேயே கடவுளை தொடக்கூடிய இடத்துக்கு நீ போக முடியுமானா முடியாது. ஏன்னா அத்தனை பேர் அங்கே வேடிக்கை பார்க்க வச்சுட்டு நீ போகிற உள்ள. அப்போ அதில் என்ன பெருமை இருக்க முடியும்? அதுலேருந்து நம்ம மட்டும் நான் கோவிலுக்கு போகிறதே ரொம்பவே நிறைய குறைச்சிட்டேன். ஏன்னா இன்வேரியபிளி அங்கே போனால் ஏன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருந்து போய் பார்க்கணும்.
அதற்கான பொறுமை இல்லாத பொழுது நீ கடவுளை பார்ப்பதற்கான தகுதியை இழக்கிறாய் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கக்கூடியது. அப்போது ஒரு சாமானிய எனக்கே இவ்வளோ குற்ற உணர்ச்சி வரும்பொழுது ஒரு 3,00,000 கோடி 4,00,000 கோடி இந்த கடவுள் கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் இத்தனை பாவங்களையும் செய்து இந்த அம்மாவுடைய மாமனார் கருணாநிதியிலேருந்து ஆரம்பித்து செய்யாத பாவம் கிடையாது. அத்தனை பாவங்களையும் செய்து இந்த பாவ மூட்டைகள் எல்லாம் சேர்த்து வைத்து இவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்து வைத்து அது போதாதுன்னு இன்னும் என்ன போய் வேண்டிப்பீங்க? ஒரு 100 தலைமுறைக்கு இந்த 100 தலைமுறையில் ஒரு சரி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். 100 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து உங்களோட கொள்ளு பேரன் வரைக்கும் கொள்ளு பேத்தி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்க்க முடியுமா? அந்த கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திக்கு அப்புறம் யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 60 தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் என்ன தான் வேணும் உங்களுக்கு? அப்படி என்ன போய் அங்கே போய் நின்று என்ன பண்ண போகிறீங்க? இதற்கு இந்த பரிகாரம், அதற்கு இந்த பரிகாரம். இந்த பரிகாரம்ன்றதே நான் சொல்கிறேன், முக்கால்வாசி பரிகாரங்கள் என்று சொல்லக்கூடியதே டுபாக்கூர். விதிக்கப்பட்டது உன் கர்ம வினை, அது நடந்தே தீரும். அது மாற்றவே முடியாது. நீ என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. அது என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே நான் வந்து அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன். ஒரு வழக்கு, அந்த வழக்குலேருந்து நான் விடுதலை ஆகிறேன். இது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பவும் பதிவு பண்ணுறேன். ஒரு வழக்கு, அதுலேருந்து நான் விடுதலை ஆகிறேன். அந்த வழக்குலேருந்து நான் விடுதலை ஆகும் பொழுது எனக்கு தோன்றிய ஒரு உணர்வு என்னென்னா, இந்த வழக்கில் கடுமையான ஒரு காலகட்டத்தில் அந்த வழக்கில் வந்து நான் வந்து சிக்கிக்கொள்கிறேன். சிக்கிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இதில் பெரிய பிரச்சனை எனக்கு வருன்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே போகுது. இப்போ இதுக்காக நான் ஏதாவது பரிகாரம் செய்தேன்னா இல்லை. என்ன அந்த தீர்ப்பு வரத்துக்கு ஒரு நாள் முன்னால் நம்ம பார்த்தசாரதி கோவிலில் போயிட்டு, அதுவும் இந்த ஸ்பெஷல் தர்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை, அங்கே கோவிலுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு அதை எதிர்கொள்வதற்கு எனக்கு பலத்தை கொடு, இவ்வளோதான். வேறு எதுவும் கேட்கல. எனக்கு வந்து நல்ல தீர்ப்பை கொடு, நான் விடுதலையாகிடணும் அப்படின்னு நான் கேட்கல. எனக்கு எதுவாக இருந்தாலும் அது வந்து தண்டனையாக இருக்கலாம் அல்லது விடுதலையாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை மனப்பக்குவத்தை வருஷ தண்டனைன்னு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவத்தை கொடு, மனதிடத்தை கொடு அப்படின்னு கேட்குறதுன்றது வேறு. ஆனால் இவங்க பண்ணுறது என்ன தெரியுமா? அங்கே போய் சத்ரு சம்ஹார யாகம், அது எதிரியை வந்து இவன் யாகத்தை வச்சு கொண்டுடணும். இவன் கருத்தியலை வச்சு எதிர்கொள்ள முடியாது, யாகத்தை வச்சு கொண்டுடணும், எதிரியை காலி பண்ணிடணும். அப்புறம் இந்த 4 கயிறு இங்கே கட்டிக்கணும். இந்த கயிறு கட்டிக்கிட்டால் எதிரி வந்து இந்த மாதிரி நினச்சானா நமக்கு வந்து இங்கிருந்து அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணிடலாம். இப்படியான நம்பிக்கைகளையும் மொத்தமாக வச்சுக்கிட்டு பேசுறது பார்த்தீங்கன்னாக்கா பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை யார் பிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அன்றாடம் திட்டக்கூடிய என் போன்றவர்கள். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நாங்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் இறங்குறதே கிடையாது. இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எந்த பிராமணனா அழகு குத்துறானா, எந்த பிராமணனாவது தீ மிதிக்கிறானா அப்படின்ட்டு. தீ மிதிக்கும் பிராமணர்கள் இருக்கிறார்கள், அழகு குத்தும் பிராமணர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லாமல் இல்லை. இந்த பரிகாரம்ன்ற பேரில் இந்த யாகத்தை பண்ணு அந்த யாகத்தை பண்ணுன்னு சொல்கிற இடத்துல பிராமணர்கள் இருக்கிறார்கள். செய்கிற இடத்துல அவங்க இருக்காங்களான்னா அவங்களுக்குள்ளே அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. உங்கள் வீட்டில் எங்கேயாவது இந்த மாதிரி போய் படாடமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை அப்படியே செஞ்சாலும் அதை விளம்பரப்படுத்துகிறாங்களா? இவங்க ஏன் அதை விளம்பரப்படுத்துகிறாங்க? இவங்க விளம்பரப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இவர்கள் இந்துக்கள், இவர்கள் அந்த நம்பிக்கையில் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்றத கொண்டு வந்து நம்மள்கிட்ட பதிய வைக்கிறாங்களாம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாலின் கொண்டு வர அந்த கையில் ஒரு கஜகோல் பாண்டியன் மாதிரி அந்த ஒரு மந்திரகோல் மைனர் மாதிரி ஒன்று கையில் ஒரு வச்சுருக்கு கருங்காலி. அந்த கருங்காலி குச்சியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு ஜோதிடத்தின் ஒரு கணிப்பு அல்லது ஏதாவது ஒரு ஆலோசனை, இதன் அடிப்படையில் தான் இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே அப்படியே நீங்கள் பொருத்தி பாருங்களேன். இங்கே பாதிக்கப்படக்கூடிய அல்லது பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எந்த பாவமும் செய்யாதவங்க கூட பாதிக்கப்பட்டிருப்பான். அப்போ அவனுக்கெல்லாம் ஏன் 3 லட்சம் கோடி வரமாட்டேங்குது, 1 லட்சம் கோடி வரமாட்டேங்குது, 2 லட்சம் கோடி வரமாட்டேங்குது? அவனுக்கெல்லாம் வந்து சாதாரண பணப்பிரச்சனையில் கூட அவனால் மீள முடியாமல் இருக்கே. ஏன் மீள முடியாமல் இருக்குது? இவனுக்கு அல்லது இந்த குடும்பத்திற்கு, அதுவும் இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டும் எப்படி இவ்வளவுலாம் வருது அப்படின்னா, அது கடந்த பல பல ஜென்மங்களுக்கு முன்னால் அல்லது இவர்களுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த புண்ணியம். அந்த புண்ணிய மூட்டையெல்லாம் இப்போ வந்து அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் இவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாவ மூட்டைகளை இவங்க சேர்த்து வைக்கிறாங்க பாருங்கள். இந்த பாவ மூட்டைகளை கரைக்கிறதுக்கு இவங்களுடைய வருங்கால சந்ததிகள் வரும். இது எத்தனை லட்சம் கோடி நீ சேர்த்து வச்சாலும் கடலை கரைச்ச பெருங்காயம்தான் அது.
அதனால் இவங்க இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அருவருப்பாக இருக்குது. அது ஒரு பக்கம். 2வது பக்கம் என்னென்னா, இதையெல்லாம் பார்த்து அப்படியே நீங்கள் நல்லவர்கள் என்று யாராவது நினைப்பார்கள் என்றால், அந்த மக்களை நினைத்தால் தான் பரிதாபமாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.